இப்போ ரீசெண்டா ஆறாவது சேனான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்தேன். அருள்நிதி தான் இந்த படத்துல வந்து முக்கியமான ரோல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதைனா பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை பேஸ் பண்ணி நிறைய கொலைகள் வந்து நடந்துகிட்டு வரும். இந்த கேஸை வந்து ஆரம்பத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிப்பாரு. அவரோட விசாரிக்கிற முறை சரி இல்லாதனால அருள்நிதியை வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்க சொல்லுவாங்க. அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஆனா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்னால குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிடுவாரு. இதெல்லாம் தாண்டி அருள்நிதி வந்து இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாரு, இந்த கொலைகள் பண்றதெல்லாம் யாரு எதுக்காக பண்றாங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அருள்நிதி அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படம் வந்து நிஜமா நல்லா இருக்கும், அந்த படம் ஹிட்டும் ஆகும். ஆனா இந்த படம் வந்த புதுசுல மக்கள் மத்தியில பெருசா தெரியல. அது போக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா தான் அமைஞ்சது. இந்த படம் வந்து ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் என்கேஜிங்கா கொண்டு போயிட்டே இருக்கும். முக்கியமா சொல்லலாம், அருள்நிதி அவரோட பிளாஷ்பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து ட்விஸ்டா வச்சிருப்பாங்க. இவர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளைமேக்ஸ்ல பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம். முக்கியமா இந்த படத்தை நைட் டைம்ல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.